எனக்கே ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். நான் படம் பண்ணுறோன்றதெல்லாம் தாண்டி இந்த ஆர்டிஸ்ட்க்குன்னே ஒரு விஷயம் ஒண்ணு மைண்ட்ல இருக்குங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்க மாட்டாங்க. ஒரு மாரி கிராங்கி ஆயிடுவாங்க. என்ன இப்படி பண்றீங்க? காலைல 6 மணிக்கு கூப்பிட்டீங்க. ஈவினிங் 6 மணிக்கு நீங்க ஷாட் வைக்கிறீங்க. என்ன பண்றீங்க? இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட வேலை பண்ணேன் நானு. அது என்னன்னா, ஒரு பேஷன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நம்ம வந்து அது அது காரணமும் ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம வந்து ரொம்ப அர்ஜா இருப்போம் நடிக்கிறதுக்கு. ம். "ஏய் நமக்கு ஒரு படம் கிடைச்சிருச்சு. நம்ம நடிக்கணும். நம்ம வந்து இத சூப்பரா பண்ணிடணும்." அப்படின்னு இருக்கப்போ, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்கள கூப்பிடலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ம். "ஏய் என்னடா கூப்பிடவே மாட்றாங்க." அது 1 நாள் 2 நாள் நடக்குதுன்னா பரவால்ல. கன்டினியூஸா நடந்தா எப்படி இருக்கும்? ஸோ இது என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாரி ரெஸ்ட்லெஸ் ஆயி, "என்ன இப்ப கூப்பிடுறீங்க? இப்ப தானே போங்கடா." அப்படின்ற மாரி அந்த ஒரு ஒரு விரக்தி நிலையில வந்துச்சு. ஆனா ஸ்க்ரீன்ல எதுவுமே இல்ல. ம். அவரு அழகா ஹேண்டில் பண்ணாரு. இந்த படம் வெளில வரப்போ, அத நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஹேப்பி. ஸோ ஆக்டர்ஸ் ஆர் நாட் பெய்ட் ஃபார் ஆக்டிங்க. ம். ஆக்டர்ஸ் ஆர் பெய்ட் ஃபார் வெயிட்டிங். வி நீட் டு வெயிட் ஃபார் அவர் ரைட் டைம் டு கம். அந்த ஒரு ஃப்ரேம்க்குள்ளார வந்து நான் நடிக்கிறப்போ, அது எப்போ கூப்பிட்டாலும் சரி, காலையில 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் சும்மாலாம் ஒண்ணும் நடிக்கல. யாருமே இங்க வந்து சும்மா நடிக்கல. சும்மா யாரும் சேவ் பண்றதுக்கு இங்க வரல. ஸோ நீங்க இன்னைக்கு ஆங்கர் பண்றதுக்கும் நீங்க காசு வாங்குறீங்க. ம். கரெக்ட்டுங்களா? அப்போ பேயிங் ஃபார் அவர் டைம். ஸோ அந்த டைம்ல நம்ம எப்போனாலும் ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ண படங்களாகட்டும், நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பிளான் பி வந்து என்னோட கெரியருக்கே பிளான் பியா ம். இருந்துச்சு. இந்த சேம் வே வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மென்ட் தினேஷ், அந்த படத்தோட தயாரிப்பாளர். அவர் வந்து செகண்ட் ஷெட்யூல் போறப்போ, அவர்ட்ட காசே கிடையாது. ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாரும் வந்து வேலை செஞ்சாங்க. ம். அந்த மாரி ஒரு புரொடக்ஷன் பண்றதும் பெரிய விஷயங்க. ஒரு படம் வந்து ஆக்சுவலா அ முடிஞ்சு வித்தின் 2 மந்த்ஸ்ல 2 மந்த்ஸ் டூ 3 மந்த்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் அப்டின்னா வந்து திட்டமிரல் நான் சொல்லுவேன். ம். அந்த வரிசையில. டக்குன்னு முடிஞ்ச ஒரு 3வது மாசத்திலேயே படம் ரிலீஸ் ஆன படங்கள்ல நீங்க ஒரு 10 படம் எடுத்தீங்கன்னா, இது வந்து டாப் 10ல வந்துரும். ஸோ போஸ்ட் அண்ட் ப்ரீ வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிஞ்சிருக்கு. கிளாரிட்டி. டைரக்டரும், புரொடியூசரும் சரி, நெறைய பிரச்சனை. நீங்க கல்யாணம் ஆகட்டும், படமாகட்டும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ட்ரூ. ஆனா எண்ட் ஆஃப் தி டே தாலி கட்டுற டைம்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷம் ஒண்ணு பொண்ணு கண்லேருந்து வர தண்ணீரும் வந்து அப்பா, அம்மா கண்லேருந்து வர கண்ணீரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனந்தமா தான் இருக்கும். அந்த மாரி இருக்கும் ஆக்சுவலா. அந்த மாரி தான் இருந்துச்சுங்க, படம் பண்றப்போ.